எக்கா கொஞ்ச நேரம் எக்கா சிரிக்காத கொஞ்ச நேரம் கம்முன்னு என்னதான் பேசுறாரு பார்க்கும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருப்பெருஞ்சோதி எல்லா ஊரிலும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறிய கோலம் ஓங்குக. சமத்து சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. உத்தமன் ஆகுது ஓங்குக என்று சமரச சுத்த சன்மார்க்கத்துடைய தலைவர் எஸ். குமார் NLC நெய்வேலி. நம்ம வளர்ந்தவர்கள் பாடிய பயிரை கண்ட போலாம் பாடினேன். பசியினால் இணைத்து வீடுவோர் இருந்தும் பசிகளால் அயந்த வெற்றாறு உளம் பயத்தேன். ஈரின் மேல் மாளிகளாய் ஏழைகளாய் நின்று தமிழ் என்று இழைத்தேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி இருந்து வந்து விட்டால் இந்த உடலுக்கு எல்லாமே அறிவு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. கண்கள் நடையை பார்க்க முடியாது, கால்கள் கேட்க முடியாது, நடை திறந்து விடும், உடம்பு திறந்து விடும், மனம் திறந்து விடும், அறிவு திறந்து விடும். அப்படி தலைவர் எடுத்து இந்த உடம்பு ஞானத்தை வளர்ந்து விடும். ஞானத்தை பசி என்றதே பொது நினைத்து ஞானத்தை அடைய முடியாத வளர்ந்து அவர்கள் பசியை போக்கி தடுப்பூசியாக ஆரம்பித்து பசியை போக்கி வைத்து எப்போதும் எல்லாரும் சுகமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய சன்மார்க்க சங்கத்தை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு 84 கோடி பிரிவு எடுத்து மனித பிரிவு வந்திருக்குங்க. இந்த பிரிவை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த பிரிவை விட்டு விட்டால் மீண்டும் மனித பிரிவை கிடைப்பது நிச்சயமில்லை. அதனால் இந்த பிரிவை கடவுள் தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சுத்த தேகம், சுத்த பின்ன தேகம், சுத்த ஞான தேகத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவளம் தடைபடாமல் அனுபவிக்கின்ற ஒரு பேரின்ப வாழ்வு அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் மனித பிரிவு கொடுத்திருக்கின்றோம். இந்த மனித பிரிவை விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் இந்த உடம்பு பிரிவு இருக்கும். உடம்பு ஒரு வகையறீர், உயிர் வகையறீர். இந்த உடம்பெடுத்த கணக்கறீர். போனுமான குரங்காலில் ஆணுகின்ற உலகில் வெறித்தவமால் ஒரு பயில் வேண்டுகிறேன். எனது மெய்யுரியை பொய்யுரியாய் வேண்டியாது பொருத்தமன் சமயலாம் பொய்ய அவற்றின் நீ புகுதாது. சிவன் ஒன்றே போலென கண்டு தெரிந்து தூத்திருமே சித்தியலாம். இத்திருமே சத்தியம் செதிருமே சித்திகளையும் ஞானத்தையும் அடைந்து இந்த உடம்பு அடையதை பற்றி எப்போதும் சுகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துடலாம். இது நான் சொல்லவில்லை, என்னை நான் எல்லாம் செய்வல்லால் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இது கேள்வி நினைவில் சுத்த சன்மார்க்க நிலையை கடைபிடித்து வாருங்கள். சன்மார்க்க சங்கத்தையும் நீங்கள் கடைபிடித்து வறுமையானால் தேகம் மன்னமில்லா பெருவாய் நினைந்து உணர்ந்து அன்பை நினைந்து ஊற்றலும் கண்ணீரான உடம்பு நினைந்து ஆளுமதியே நன்னிதியே ஞான நேர்த்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து ஏற்று உலகிறேன். மன்னமில்லாத பெருவாழ்வில் வாழ்ந்தெல்லாம் கண்டேன். முடிந்துள்ளேன், பொய் போலேன், சத்தியம் சொல்கின்றேன். மத்திரம் சிற்றிமத்திரம் பூதலம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும். பேரின்பத்தை அடை வைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் பிள்ளைகள் யான் பெற்ற இன்பத்தையும் என்னை அடுத்தா சுகம் வாழ்ந்துவிட வேண்டும். யான் பெற்ற இன்பத்தையும் சுகத்தையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். துன்பத்தை படவிடக்கூடாது கூடாது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொண்டு அதுக்காக சன்மார்க்க சங்கத்தை நான் தோற்றுவித்தேன். ஏனென்றால் அகத்தையே கருத்து புறத்தை வைத்திருக்கின்ற உலக அகத்தையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க இடத்துல மகிழ்ச்சி அடைத்ததை இகத்தே பரத்தே இறைவனை வருவிக்க விட்டேன். ஆளுநை பெற்றேன். இந்த மகிழ்ச்சி அடைவதற்கென்றே சுகத்தை அனுபவிக்கின்ற இறைவனை நான் வருவிக்க விட்டேன். கடவுளால் வருவிக்கின்றேன். ஆளுநை பெற்றேன். யான் பெற்ற இன்பத்தையும் சுகத்தையும் நீங்கள் பல்லாண்டு என்னை அடுத்த சுகம் வாழ்ந்திட வேண்டும். இந்த உலகத்தில் சொல்லி தேவா என் பேரில் என்ன என் போல் பெற்றவரும் எஞ்ஞாற்றும் சாவாவர் என விட்டவரும் யார் உலர் சற்றே நகம் புத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றார் இளைஞரை தரப்பு ஜோதி என்று சொல்லி இரக்கம் பிரிந்தால் அறிவு புரியும், இரக்கம் இருந்தால் உயிர் பிரியும். இரக்கம் உடம்பிலே பிரிந்து விட்டால் நம் உடம்பில் இருக்கின்ற உயிர் நம்மை விட்டு பிரித்து விடும். ஏனென்றால் இரக்கமே இந்த மனிதனை சொல்லி நீங்கள் எல்லாம் காற்றாலே புவியாலே ககன மானாலே கரணாலே பொன்னாலே ஆலையாலே பெரியேற்றின் குறிஞ்சாலே வேற்றாலே எங்காற்றும் மகளை விழுந்து மேலிக்க வேண்டும் என்றேன். வெளியேற்றல் ஏற்றி இறக்கே ஏற்றாலே அழிவு தெரியாத உலகில் இந்த அறிப்போது 26 பேர். இந்த உடம்பை ஏதாலும் காற்றால் நீரால் நெருப்பால்
அழுகுட்டுப்பட்ட கூட ஒழுங்கு அழிக்கும் சுத்த தேகத்தை நான் கொடுக்கின்றேன். இறைவன் கொடுப்பார். இந்த சுத்த தேகத்தையும் சுத்த பெருத்தையும் சுத்த ஞானத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏனென்றால் அதுக்காக இந்த மலைப்பிரிவிதம் மலைப்பிரிவையே மண்ணுள்ள வாழ்வையும் நீங்கள் அடைய வேண்டும். அப்படி என்றால் மீண்டும் பிரிவு இருக்கும். விரைவில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அந்த பிரிவியை இன்பம் என்பது இல்லை, துன்பமே நிலைத்திருக்கும். இன்பம் என்பது இல்லை. சமசுத்த சன்மார்க்க சங்கத்தை நீங்கள் சேர்ந்து விட்டால் மரணம் என்பது இல்லை. வேறு எந்த ஒரு மார்க்கத்தை மரணத்தை ஒழித்து வாழ முடியாது. சன்மார்க்க சங்கத்தில் தான் யமனை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கம் சன்மார்க்கம். மற்ற மார்க்கம் இல்லை. மற்ற எந்த ஒரு மார்க்கத்தை மரணத்தை தவிர்த்து கொண்டு வாழ்ந்து சொல்கிறார். அற்றையும் சீதும் தாழ்ந்திருக்கிறானால் மரணம் என பெரும்பாவில் வந்துருமோ அந்தோ சற்று அதை நும்மாடி தடுக்க முடியாது. சமசுத்த சன்மார்க்க சங்கத்து அல்ல என்று ஏற்றின்று தடுக்க வல்லார். எவ்வளவும் எவரும் இல்லை கண்டு என்பது உள்ளவர்கள் பற்றிய பற்றாளித்தம் பற்றுமினோ பல பற்றிய பற்றிமினோ என்று விடுகிறோம் என்று சொல்லி மரணத்தை என் மார்க்கத்தினாலும் மரணத்தை தவிர்த்துக் கொண்டு வாழ முடியும். வேறு எந்த ஒரு மார்க்கத்தில் வாழ முடியாது. எந்த ஒரு மார்க்கத்தில் மரணத்தை ஒழுக்கூடிய வழியை காட்டவில்லை. சன்மார்க்கத்திலே மரணத்தை ஒழுக்கூடிய வாழ்க்கையும் பெருமை அறுக்கூடிய வாழ்க்கையும் காட்டிவிட்டு சுகமாக வாழக்கூடிய ஒரு பேர்பத்து பெற்று வாழக்கூடிய ஒரு சுகத்து வாழ்க்கையை பேர்பெரு வாழ்க்கையை நான் கொடுத்து விட்டேன். நீங்கள் பெருத்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சொல்லுகின்றேன் பற்பல நான் சொல்லுகின்றேன் பற்பல சொல்லுகின்றெல்லாம் சொல்லுகின்றெல்லாம் பொய் வார்த்தை விரும்பாது. என் வார்த்தை பொய் வார்த்தை விரும்பாது. நான் ஐயன் விளங்குகின்றபடியா சொல்லுகின்றேன். இப்போது காண்ப இப்போது அப்போது எனக்கு தெரிந்து கொள்வ கண்டாய். வாழ வேண்டும். சமத்து சொல்வ சன்மார்க்களுக்கு கொல்லானை மறுத்தானை கையூப்பு இல்லை. ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. அப்படி கடைபிடித்து நம்ம வாழ்மையினால் இந்த உடம்பு சுகத்தை அளிக்கும், பேருந்து அளிக்கும், மரணத்தை ஒழிக்க வாழ்த்து செல்வம் வாழ்வாங்கு வாழும். அதுதான் தனது மகன் சான்றோன் என கட்ட தாய். பணம் உயிரை காப்பாற்றாது. சாப்பிட்டுக்கலாம், உயிர் வாழ்ந்துக்கலாம், ஆனால் மண்ணை போய் மற்றிவிடும். ஏனென்றால் மீண்டும் நீங்கள் பேர்த்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமது பணத்தை ஒரு படி மேலே போய் ஆண்மநேயம் மனிதநேயம் இதை தாண்டி ஒரு ஆன்மீகத்தை கருத்து எத்துணையும் எல்லா உயிரிலையும் இறைவன் புரிகொண்டு இருக்கிறார். உயிரில் யாம் எவ்வளவு உயிரினம் பிறகு எல்லா உடலையும் இறைவன் புரிகொண்டு இருக்கின்றார். அந்த உடலில் இருக்கிற இறைவன் நான் பின்பற்றி எடுப்பீங்கனால் எவ்வளவு பெருமித்தனையும் சுகத்தை அனுப்பும் எப்போதுமாகவும் ஜீவகாலம் போற்றி விட்டு அன்னதானம் பண்ணுங்கள், உயிருக்கு உபகாரம் பண்ணுங்கள், சாப்பாடு போடுங்கள், உயிர்களை கொல்ல வேண்டாம், உண்ண வேண்டாம், நீங்கள் கடவுளாக ஆகிவிடலாம் என்று சொல்லி சமசுத்த சன்மார்க்கம் இது கடமையிருங்கள் என்று சொல்லி சமத சுத்த சன்மார்க்கத்தின் வாயிலாக சமரசுத்த சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் எஸ் குமார் NLC நெய்வேலி. நன்றி, வணக்கம்.